மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதாவது அந்த வீடியோ நான் முதல்ல போட்ட பிறகு நான் சில விஷயங்களை பேசினா உங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது உறவு, ஜெயிச்ச பிறகு ஒரே மிதி, காலு கீழே நீங்கள்லாம். இதுதான் சனாதானம். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா? ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுண்ணே. புரட்சியாளருடைய கொள்கை என்ன? நம்மளாம் உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? டெய்லி எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும், மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும். இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் திருமானனை ஆதவர்ஜுன் அவர்கள் உரிமையாக கேட்டிருப்பார். விசிகா தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, என்னதானே உனக்கு பிரச்சனை? இந்த ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டோனில் இந்த வீடியோவில் சில உரையாடல்களை மேற்கொள்ளும்னு நினைக்கிறேன். திருமானனை யாருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு திருமானனை தாவேக்காவை தொடர்ச்சியாக தாக்குற திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்போ திருமானனை கலாய்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் ஈஸியாக அவரை கலாய்க்கலாம். விசிகா அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாதுங்க, விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு சொல்லிட்டு போகலாம். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. இல்லை, நான் கலாய்க்கிறதுக்காண்டி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம், பட் அது எதுகை மோனையாக இருக்குமே தவிர அது உண்மை கிடையாதுங்கிறது ஒவ்வொரு விசிகா தொண்டனுக்கும் தெரியும். ஆனால் நான் இங்கே திருமானனை கடுமையாக நம்மளை போட்டு தாக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் முன்னெல்லாம் பதில் சொன்னோம். இன்னைக்கு திருமானனுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டு இருக்கோம். திருமானனை ஏன் இப்படி இருக்கார், ஏன் இப்படி மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடாக தான் ஆதவர்ஜுனா சில விஷயங்களை பேசியிருப்பார். நான் இந்த வீடியோவில் திருமானன்ட்ட பேச போகிறதில்லை, ஏன்னா அவர் அப்படி போயிட்டார், அந்த வழியிலே போயிட்டு இருக்காரு. நான் இங்கே விசிகா தொண்டர்கள்ட்ட சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட எதிரியா தாவேக்கா எதிர்க்க வேண்டிய கட்சியா? நியாயமாக இந்த வீடியோவில் சில விஷயங்களை பேசுவோமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, தாவேக்கா இங்கே ஆரம்பிக்கப்பட்டது மாற்றத்துக்கான அரசியல் கட்சியாக இருக்குது. திமுக வேணாம், அதிமுக வேணாம், இங்கே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான எண்ணோட்டமாக இருக்குது. இப்போ மாற்றத்துக்கு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். மாற்றத்துக்கு உழைக்கும் போது மாற்றம் வேணான்னு நினைக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவோட தலைவர் திருமானனை தொடர்ச்சியாக எங்களை தாக்கிட்டு இருக்கார். இதே மாற்றத்துக்கு விசிகா உழைச்சது கிடையாதான்? 2016 தேர்தலில் திமுக வேணாம், அதிமுக வேணாங்கிற மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி அந்த கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணி எலெக்ஷனை சந்திச்சு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனால் இங்கே மாற்றம் வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? அடுத்து என்ன அட்டெம்ப்ட் பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து இவர் கமலஹாசன் வந்தார், அதுக்கப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். எங்களோட இணைஞ்சு இந்த மாற்றம் அப்படிங்கிறத நான் 2016 உறுதிப்படுத்தினேன். இந்த மாற்றத்துக்கான அரசியல் பயணத்தை நான் தொடர்ச்சியாக உறுதியாக முன்னெடுப்பேன். அன்னைக்கு கமலஹாசன் வரும்போது அரவணைச்சேன், இன்னைக்கு விஜய் வரும்போது நான் அரவணைப்பேன். ஏன்னா எனக்கு தேவை இங்கே மாற்றம்ங்கிறத திருமானனை ஏன் வலியுறுத்தாமல் சரி மாற்றத்துக்கு முயற்சி பண்ணோம், வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அப்படியே கலைச்சி விட்டு அடுத்து மறுபடியும் திமுகவுக்கு போவோம். திமுக அதிமுக சார்ந்த அந்த மாற்றம் அப்படிங்கிற ஏரியாவில் திருமானனை விமர்சிச்சார்ல, அது எல்லாமே இப்போ பொய்யாயிருச்சா? திமுக அவ்வளோ புனித கட்சியாக மாறிச்சா? அன்னைக்கு திமுகவை போட்டு திருமானனை போலான்னு பொழந்தாரு. இன்னைக்கு நாங்கள் தீய சக்தின்னு பேசும்போது திருமானனுக்கு கோவம் வருது. அதே மாதிரி 2016 தேர்தலில் தீய சக்தின்னு தானே திருமானனை பேசினார். அப்போ இன்னைக்கு இந்த தீய சக்திங்கிற இந்த வாதத்தை நாங்கள் வைக்கும்போது அன்னைக்கு வச்ச வாதம், திருமானனை வச்ச வாதம் தப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நாங்கள் இன்னைக்கு கேட்குறோம். ஸோ மாற்றத்துக்கு ஆசைப்படுறோம், மாற்றத்துக்காண்டி உழைக்கிறோம். மாற்றத்துக்காண்டி உழைச்ச திருமானனை எங்கள் பக்கம் இருக்கணுமா இல்லை எங்களை எதிர்க்கணுமா? நியாயமான ஒரு கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, இங்கே சில விசிகா தொண்டர்கள் சொல்லலாம், இல்லைப்பா அவர் நடிகர், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? அரசியல்னா போராட்ட களத்தில் வரணும், நிறையா போராட்டம் பண்ணணும். திருமானனோட அரசியல் வாழ்க்கையை படிச்சிருக்கியா? அவர் யார் தெரியுமா? அவர் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கா தெரியுமா? அதனால தான் இந்த வீடியோவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வேற ஒரு அரசியல் தலைவர்னா இவ்வளோ தூரம் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது திருமா அப்படிங்கிறதுனால தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த நடிகருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி நிற்க முடியும்? அப்போ திருமானனுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுல்ல. அப்போ விஜயகாந்த் அவர்கள் 2016 யார்? அவர் நடிகர் இல்லாமல் அவர் ஒரு முற்போக்கு ஒரு போராளியா, சுதந்திர போராட்ட தியாகி. அவரும் நடிகராக இருந்தால் அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல்வாதியாக மாறி எதிர்க்கட்சி தலைவராகி அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரும் ஒரு நடிகர் தானே. அந்த நடிகரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு தானே 2016 தேர்தலில் விசிகா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு நடிகர் வரும்போது அந்த நடிகருக்கு ஒரு ரூல்ஸு, இந்த நடிகருக்கு ஒரு ரூல்ஸ்னால் என்ன அஜெண்டா? அவர் எப்படி நடிகர்னு நீங்கள் சொல்ல முடியும்? அவர் நடிப்புத்துறையை விட்டு நான் வெளியே வர்றேன்னு சொல்லி இன்னையோட 650க்கு மேற்பட்ட நாட்கள் ஆகுது. 650 நாளாக அவர் முழுக்க ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சி மூலமாக இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவரை நடிகர் அப்படிங்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு நடிகர்னா சேர மாட்டோம்னா விஜயகாந்தோட ஏன் சேர்ந்தார் திருமானனை? பதில் சொல்ல முடியுமா? ஸோ விசிகா தோழர்கள் இந்த இடத்துல யோசிங்க. நடிகர்னு சொல்கிறதா இருக்கட்டும், திமுக தீய சக்தி நாங்கள் சொல்லும் போது அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு நாங்கள் சொன்னால் தப்புங்கிறீங்க. அன்னைக்கு நடிகரோட கூட்டணி
கூட்டணி சேர்ந்தீங்க, இன்னைக்கு நடிகர் அப்படிங்கிறதுனால எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. எங்க கொள்கை முரண்பாடு உங்களுக்கு வருதுங்கிறத நீங்க பாத்துங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். இப்போ மூணாவது பிரதானமான விஷயத்தை சொல்லுவோம். திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், அதே நேரத்தில் திமுகவை கொள்கை எதிரியாக வைக்கல, அரசியல் எதிரியாக தான் வச்சிருக்கோம். கொள்கை எதிரியாக நாங்கள் யாரை வச்சிருக்கோம்னா பிஜேபி தான் வச்சிருக்கோம். ஏன்னா பிஜேபிட்ட நாங்கள் என்ன சொல்றோம்னா, என் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே உனக்கு எதிராக தான், ஏன்னா எங்களுடைய கொள்கை எதிரியே நீ தான், என்னோட கொள்கையும் உன்னோட கொள்கையும் சுத்தமர செட் ஆகாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அஜெண்டாவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொல்றது மட்டும் இல்லாமல் பிஜேபி நாங்கள் எங்கேயாவது சமரசம் பண்ணியிருக்கோமா? சிஏ விஷயமா இருக்கட்டும், இல்லை அம்பேத்கர் அவர்களை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் பேசும்போது கண்டனம் தெரிவித்ததாக இருக்கட்டும், பெரியார் அவர்களை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசும்போது கண்டனம் தெரிவித்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் இங்கே தேவைப்படுற நிதியை ஒதுக்காத போது நாங்கள் கண்டனம் தெரிவித்ததாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி அந்த வகுப்பு விஷயம் மாதிரி சிறுபான்மை மேலே தாக்குதல் நடத்தும் போது அதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்ததாக இருக்கட்டும், எந்த இடத்துல பிஜேபியோட தாவேக்கா சமரசம் பண்ணியிருக்கு? ஒரு இடம் சொல்லுங்க. இங்கே பேசலைங்க அங்கே பேசுகிறாருங்க, அங்கே பேசலைங்க இங்கே பேசுகிறாருங்க. பேசுனா திமுகவும் பாஜக ஒன்று தாங்க பேசுகிறாருன்னா திமுகவும் பாஜக வெவ்வேறவா இருக்கா? திமுக இங்கே என்ன பண்ணுதோ பாஜக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு என்ன பண்ணுதோ அங்கே பாஜக என்ன பண்ணுதோ அமலாக்கத்துறை, அது மட்டும் இல்லாமல் வருமான வரித்துறை வச்சு இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. திமுக இங்கே எந்தெந்த மாதிரி ஊடகங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதோ அங்கே பிஜேபி அவங்களுக்கான எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனை பேருமே தேசிய விரோத வழக்குகளை போட்டு குடைச்சல் கொடுக்குறாங்க. திமுக இங்கே சட்டசபையில் என்ன பண்ணுதோ அங்கே பார்லிமெண்ட்ல வந்து பிஜேபி பண்ணுது. திமுகவுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டையும் ஒண்ணா எதிர்க்கிறோம், ரெண்டும் ஒண்ணா சேர்த்து ஒண்ணா அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ இது தப்பு இந்த கட்சியில், அது பாஜகனால தப்பு கிடையாது, பாஜகவோட செயல்பாடு காரணமாக தான் தப்பு. பாஜகவோட செயல்பாடு திமுக இருக்கும்போது மட்டும் திமுகனால மட்டும் அது சரின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? திமுக என்னென்ன தப்பு பண்ணுதோ அதே மாதிரி பாஜக என்னென்ன தப்பு பண்ணுதோ ரெண்டு தப்பை நாங்கள் இன்டர்லிங்க் பண்ணி ஒன்னா பார்க்குறோம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. உண்மையான பி டீம் இவங்க தான் சொல்றோம். இவங்க வர்றவங்க போறவங்க அத்தனை பேருக்கும் பி டீம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலஹாசனுக்கும் திருமாவளவன் பி டீம் அடிச்சாரு. இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் எங்க இருக்காரு? பி டீமா இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு திருமாவளவன் ரொம்ப உறுதியா இருந்தாரு. தடுக்க வேண்டியதானே? பி டீம் சொன்னாங்க வர கமலஹாசனை. இன்னைக்கு எப்படிங்க கமலஹாசன் வந்து திமுக கூட்டணியில் வர முடியுங்கிறத மிக கடுமையாக எதிர்க்க வேண்டியதானே? ஏன் எதிர்க்காம சமரசம் பண்ணிக்கிட்டாரு? அப்ப பி டீம் சொன்னது பொய்யா? ஸோ இங்க பாருங்க, பிஜேபி சமரசங்கிறது தாவேக்கா எந்த இடத்துலையுமே பண்ணல. இப்பயும் சொல்றேன், ரொம்ப தெளிவா ரொம்ப கரெக்டா கொள்கை எதிரிங்கிறத பிரகடனப்படுத்தி ரொம்ப தீவிரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் தொடர்ச்சியா திருமாவளவன் தாவேக்கா போட்டு தாக்கிட்டு இருக்காரு, தலைவர் விஜய் அவர்களை தாக்கிட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ் கைகுலிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திருமாவளவன் ஒரு விக்டிம் பக்கமே எப்போதுமே நிற்பார். அவருடைய அரசியலை பார்த்து அத்தனை பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படலன்னா முதல்ல போய் போராடுவார். ஆளுநரை வச்சு அஜெண்டா அரசியல், மாநில சுயாட்சிக்கு எதிராக பேசுனாங்கன்னா அங்கேயும் திருமாவளவன் நிற்பார். எந்த இடத்துல தாவேக்கா நிற்கல நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, நிர்வாக தவறுகள் அரசியல் எதுவும் நடந்துச்சுன்னா திருமாவளவன் சுட்டி காட்டுவார். இன்னைக்கு கூட்டணினால அமைதியாக இருக்காரு, பொறுப்பு டிஜிபி கூட போடாமல் இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் பிரச்சனைனா திருமாவளவன் முன்னாடி போய் நிற்பாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமைதியாக இருக்காரு, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ திருமாவளவனோட அரசியலில் என்னென்ன செஞ்சாரோ என்னென்ன பண்ணாரோ அதற்கு மிக முக்கியமாக அதையும் தாண்டி ஒருபடி விக்டிம் பக்கம் நிற்கிறோம். நீங்கள் ஏன் கொடுத்த வாக்குறுதி பக்கம் நீங்கள் செயல்படுத்தலை? செவிலியர் சம்மந்தப்பட்ட போராட்டம், ஜாக்டோஜி அமைப்பு சம்மந்தப்பட்ட போராட்டம், பரந்தூர் சம்மந்தப்பட்ட போராட்டம், ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதி ஒழிப்புக்கான முயற்சியில் திமுக ஈடுபடல, ஜாதி ஒழிப்புன்னு இந்த பக்கம் பேசிவிட்டு ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டுலாம் நாங்கள் முன் வச்சு அரசியல் பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அதே நேரத்தில் விக்டிமா இருக்கக்கூடிய மக்கள், எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேக்கா துணை நிற்கல. அது தூய்மை பணியாளர் போராட்டத்தை ஆரம்பிச்சு செவிலியர் போராட்டம் வரைக்கும் நாங்கள் நின்று பேசிட்டு இருக்கோம், நாங்கள் முன்னெடுத்து பேசிட்டு இருக்கோம். ஊர் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை எடுத்து எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களால் முடிஞ்ச அளவு தீர்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களை மையப்படுத்தி அரசியல் பேசிட்டு இருக்கோம். இதான திருமாவளவன் ஆசைப்பட்டாரு, அந்த அரசியல் தானே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் எங்களை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க, நியாயமா பேசுவோம். அதிமுகவை திருமாவளவன் எதிர்க்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு, நேரடியாக உறவில் இருக்காங்க. ஸோ நம்ம கடுமையாக தாக்கலாம். கொள்கை ரீதியாக பல முரண்பாடு இருக்கு. மாநில சுயாட்சி இருக்கு, மாநில மொழிக்கல்வி இருக்கு, மாநிலத்தை சம்பந்தப்பட்ட உரிமைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் அடமானம் போயிருமோ, விட்டுருவாங்களோ, கூட்டணிக்காண்டி சமரசம் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தில் திருமாவளவன் போட்டு அடி நடிக்கிறாரு. நாங்களும் அதைத்தான் செய்கிறோம், நீங்களும் அதே தான் செய்கிறீங்க. ஆனால் இங்கே அதிகாரத்துக்கே வராத தாவேக்கா போட்டு திருமாவளவன் இந்த திருப்புறதுக்கு என்ன காரணம்? விசிகா தோழர்களே சொல்லுங்க, நியாயமாக பேசுவோமா? பதில் கிடையாது உங்கள்கிட்ட. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் நடிகர் அப்படின்னு
அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நினைவுபடுத்துறதுக்காண்டியே சொல்கிறேன். நடிகர்னா அன்றைக்கி விஜயகாந்த் அவர்களை ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? இது மொதல் பாயிண்ட். மாற்றத்துக்கான அரசியல் சக்தியை நாங்கள் மாறுவோங்கிறத அன்றைக்கி 2016 சொன்னீங்க. 2026 நாங்கள் சொன்னால் அது தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணி அமைச்சு திமுக தீய சக்தின்னு தானே நீங்கள் பேசுனீங்க. இன்றைக்கி நாங்கள் பேசுனா அது தப்பா? எந்த இடத்துலையுமே பாஜகவோட சமரசம் பண்ணாமல் தன்னுடைய கொள்கை வரி அரசியல் ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தொடர்ச்சியாக தாக்குறது மூலமாக தான் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னபடி என்ன தானே உனக்கு பிரச்சனை? இந்த வீடியோ முழுக்க நான் இவ்வளோ பாயிண்ட் பேசிட்டேன். எந்த காரணத்துக்காண்டி நீங்கள் தாவேக்காவை எதிர்க்கிறீங்க? ஒரு காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்லவே முடியாது. திமுக கூட்டணியில் இருக்கோம், திமுக ஆட்சி வர்றதுக்கு நம்ம உழைக்கிறோம், திமுக ஆட்சியில் திமுக அரசு பண்ணுற நல்லதை பற்றி நாங்கள் பேசிட்டு போகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவில் இருக்கிற உங்களை வச்சு தாவேக்காவை எதிர்க்கிற அஜெண்டாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நட்பு சக்தியாக தாவேக்காவை பார்க்கக்கூடாது, தாவேக்கா பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆரம்பத்திலே திருமானன்ட்ட சொல்லி தாவேக்காவை எதிர்க்கிறது உங்களுடைய பிரதானமான அஜெண்டா. நீங்கள் எதிருங்க, இந்த வேலையை பாருங்கிற அஜெண்டாவை கையில் கொடுத்து எதிர்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா தாவேக்காவை விசிகா ஒருபோதும் நட்பு சக்தியாக பார்த்துடக்கூடாதுங்கிறது தான் திமுகவோட அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்கு உட்காந்து பலிகடாகிட்டு இருக்கேனே. மேடையில் எங்கள் மேலே ஒரு நியாயமான விமர்சனம் வச்சுனா நான் ஏற்றுப்பேனே. ஓகே, அண்ணன் பெரியவர், மூத்தவர், முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு, ஒரு அரசியல் களத்தில் ரொம்ப நாள் இருக்கார், போராட்ட களத்தில் பயணித்தவர், நியாயமான விமர்சனம் வைக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கலாம். எந்தவித நியாயமும் இல்லாமல் மேடைதோறும் உட்காந்து தாவேக்காவும் தலைவர் விஜய் அவர்களையும் அது இதுன்னு சொல்லி குற்றம் சாட்டும் போது மக்கள் மத்தியில் அம்பலப்பட போகிறது யாருன்னு? நீங்களா நாங்களா? கொள்கை வழியில் தாவேக்காவோட முரண்பாடு இல்லை, செயல்பாடு ரீதியாக தாவேக்காவோட முரண்பாடு இல்லை, எந்தவித முரண்பாடும் இல்லாமல் கூட்டணி தேர்தல் வெற்றிக்காண்டி தாவேக்கா எதிர்க்குதுன்னு சொல்லும் போது மக்கள் என்னென்ன யோசிப்பாங்க? மக்களோட ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஸோ எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு பாருங்கண்ணே. தப்பு இல்லாமல் உங்கள் சைடில் தான் இருக்குது. நீங்கள் தான் தொடர்ச்சியாக எங்களை போட்டு எதிர்த்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேங்கிற பேரில் மக்கள் மத்தியில் திரும்ப அப்படி கிடையாதுப்பா, இப்படிலாம் பண்ண மாட்டார் அவர், ஏன் திரும்ப அந்த மாதிரி போயிட்டார், என்னாச்சு அவருக்கு அப்படிங்கிறது மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேலும் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி கூட்டணியில் இருக்கோம், பூத் கமிட்டி போட்டால் நம்ம ஜெயிக்க மாட்டோம். மக்களோட ஒரு கட்சி எவ்வளோ தூரம் கனெக்டில் இருக்கோ, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தான் அதிகாரத்துக்கு வரும், அந்த கட்சி தான் மக்கள் நம்புவாங்க, அந்த கட்சியை நோக்கி தான் பயணிப்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கண்ணே. விசிகா தோழர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளாகவே நான் அதை சொல்லிடுறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.